شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் ரமலானுடைய கடைசி 10 அல்லாஹ் நரக விடுதலையை தருகிற இரவுகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பிந்திய 10 முழுக்க நான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும் ஆழ்த்திக்குனா, அல்லாஹுவே எங்களையும் வாழ்த்திக்கு வாலிதீனா எங்களுடைய பெற்றோர்களையும் மினன்னாரி நரகத்திலிருந்து விடுவித்து வாதகினல் ஜன்னத்தை சொர்க்கத்தில் நீ நுழைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்கிறோம். அப்படி சொர்க்கத்தில் விடுவிக்கப்பட்ட நுழைக்கப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வாராக. இப்ப நாம் நரகம் போகக்கூடாது. ஏன்னா நரகம் கொடுமை. நரகம் என்றால் கவலை, நரகம் என்றால் துக்கம், நரகம் என்றால் துயரம், நரகம் என்றால் தாரித்திரியம், நரகம் என்றால் நெருப்பு. அப்ப இந்த இவ்வளவு கடுமைகளும் நிறைந்திருக்கக்கூடிய நரகத்திற்கு நாம போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ சொர்க்கத்திற்கு நீங்க போறதுக்கு எதுவெல்லாம் காரணமா இருக்குமோ அதுல ஒண்ண கூட நான் உங்களுக்கு சொல்லாம இல்லைங்கிறாங்க. நீங்க எதை செஞ்சா நரகம் போவீங்களோ அதுல ஒண்ண கூட உங்களுக்கு நான் சொல்லாம இல்லை. அப்ப எது செஞ்சா சொர்க்கம் போகலாம், எது செஞ்சா நரகம் போக மாட்டீங்க அப்படிங்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன் என்கிறார்கள். இப்ப நரகம் எவ்வளவு கொடுமையானது என்பது இன்னைக்கு ஓதப்பட்ட பல வசனங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்றான். மறுமையில நரகத்துக்கென்று உரியவர்களை எல்லாம் அல்லாஹ் நரகத்துல தூக்கி போட்டுருவாங்க. அப்படி போட்ட பின்னால நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், யௌம நகூலு லி ஜஹன்னம, நாம் நரகத்திடம் கேட்போம், ஹலிம் தலதி, போதுமா, நிரம்பிட்டியா என்று நரகத்திடம் நாம் கேட்போம். அப்படி கேட்கும் போது நரகம் சொல்லுமா, இன்னும் இருந்தா போடுன்னு சொல்லுமா. ஏன்னா நரகம்ங்கிறது நெருப்பு, எது போட்டாலும் எரிஞ்சு பஷ்பமாயிரும். அங்க இட நெருக்கடிங்கிறது ஏற்படாது. அதனால இன்னும் இருந்தா அள்ளி போடு அள்ளி போடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா நரகம். கடைசியா பெருமான் சொல்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய வல்லமை மிகுந்த கால நரகத்துக்கு மேல தூக்கி வைப்பானா. அப்படி நரகத்துக்கு மேல தூக்கி வச்ச உடனே அந்த நரகம் சொல்லுமா, கத்து கத்து, போதும் போதும், இனி எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லுமா. அப்ப நரகம் போதும் என்று சொல்ல வேண்டும் என்றாலும் அல்லாஹ் தேவைப்படலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவைப்படுது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகம் போகாமல் இருக்க நபி அவர்கள் சொன்ன அமல்கள்ல முதலாவது அமல், ஒரு மனிதரிடத்தில் இஹ்லாஸ் வர வேண்டும். இஹ்லாஸ் என்றால் என்ன? சஹ்லே தஸ்தூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, புத்திசாலிகள் எல்லாம் இந்த வார்த்தைக்கு விளக்கம் தேடி அலைஞ்சாங்க. அப்படி விளக்கம் தேடி அலைஞ்ச பின்னால அவங்களுக்கு எந்த விளக்கமும் கிடைக்கல. ஒரே ஒரு விளக்கம் தான் கிடைச்சிச்சு. ஒரு அடியானுடைய அசைவிலும் அவனுடைய அமைதியிலும், ஒரு மனிதனுடைய அசைவிலும் அவருடைய அமைதியிலும் அவருடைய எல்லா செயல்களிலும் அல்லாஹ் மிகைக்க வேண்டும். அவருடைய நஃப்ஸோ
அவருடைய இச்சையோ அல்லது உலகத்து காரியமோ மிகைக்காம எல்லா செயல்களிலும் அல்லாஹ் மிகைக்கும் போது நாம அவரை பார்த்து சொல்லலாம், அவர் ஒரு இஹ்லாஸ் உள்ள மனுஷரு. அப்ப இந்த நிலை நமக்குள் ஏற்பட்டால் நாம இஹ்லாஸ் உள்ளவங்க. இந்த இஹ்லாஸ் உள்ளவங்க நரகம் போக மாட்டாங்க. அவன் எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். செஞ்சிடலாம், நல்லமல்களை செய்யும் போது கூட அல்லாஹ்வுக்காக செஞ்சிடலாம். ஆனால் சில காரியங்கள் இருக்குது, அந்த காரியங்களையும் அல்லாஹ்வுக்காக செய்யணும், நமக்காக செய்யக்கூடாது. ஒரு பிரம்மாண்டமான யுத்தக்களம், அந்த யுத்த களத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மல்யுத்த வீரரோட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டே வரும்போது கடைசி நிலை அந்த வீரரோட சண்டை போட்டு அவர் ஒரு மரத்துல கொண்டு சாச்சிட்டாங்க. சாட்சி அவருடைய கழுத்துல கைய வச்சு தன்னுடைய கையில இருந்த வாளை எடுத்து அவரை வெட்டுறாங்க. அப்படி வெட்ட போகும்போது அந்த ஆளு காரி துப்பிட்டார். அலி ரலியல்லாஹுடைய முகத்துல காரி துப்பிட்டார். காரி துப்புன உடனே ஓங்குன வாழை கீழே போட்டுட்டாங்க. கீழே போட்டுட்டு போர்க்களத்துல இருந்து திரும்பிட்டாங்க. அந்த வீரருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, என்ன வெட்ட தானே வந்தீங்க, ஏன் வெட்டாம வாழை கீழே போட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ என்ன துப்புனல்ல, துப்புன உடனே என் மனசுக்குள்ள அவன் துப்பிட்டானேன்னு ஒரு உணர்வு வந்துச்சு. அப்ப நான் வெட்டினேன் அப்படின்னா நீ துப்புனதுக்காக நான் வெட்டின மாதிரி ஆயிடும். நீ துப்புனதுக்காக எல்லாம் நான் அடிக்கிற ஆளும் இல்ல, அதுக்காக நான் யுத்தத்துக்கு வரவும் இல்லை. மறுமையில அல்லாஹ் போய் அல்லாட்ட நிற்கும் போது அவன் என்னட்ட அவன் வந்து துப்புனதுக்காக தானே சண்டை, யுத்தத்துல நீ அவனை வெட்டின, எனக்காக நீ எதுவும் செய்யலையேன்னு கேட்டா அவன் முகத்துல எப்படி முழிக்க முடியும்? அதனாலதான் அல்லாஹ்வுக்காக சண்டைக்கு வந்தேன், நீ துப்புன உடனே என் மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு, அதனால வாழை போட்டு போயிட்டேன். அப்ப இதுதான் ஒரு பழி வாங்குதல் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்காக இருக்கணுமே தவிர நமக்காக இருக்கக்கூடாது. நம்முடைய நப்சு கொடுமையானது சொல்லும். சில நேரங்கள்ல யாராவது ஏதாவது செஞ்சிட்டா அவரை நாம திருப்பி ஏதாவது ஒரு வகையில வீழ்த்தி ஆகணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற உணர்வு நப்சு நமக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த நிலை நமக்குள் மிகைத்தால் நாம் இஹ்லாஸை விட்டு அப்பாற்போம். அப்ப எல்லா காரியத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்தல். கடைசியா ஒரு ஏறத்தாழ ஒரு 18 ஆண்டுகளுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில தொலை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, இமாமத்தை முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு வயசான மனுஷர் உள்ள வர்றாரு. அவரால் நடக்க முடியல, கண்ணினுடைய இமைமுடிகள்லாம் தொங்கிடுச்சு. அந்த தொங்குற முடி கண்ணை மறைக்குது. அந்த நிலைமையில உள்ள வந்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல வந்து சொன்னாரு, என்ன தெரியுமான்னு கேட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தெரியலையே, நீங்க யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியலன்னா. அப்ப அவரு சொன்னாரு, அந்த யுத்த களத்துல உங்க முகத்துல துப்புனல்ல, அது நான் தான். துப்புனவன் நான் தான். அனி என்ன வெட்டாம விட்டுட்டு போனீங்கல்ல, அது நான் தான். இப்ப நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். இப்ப நான் முஸ்லீம் ஆகிறதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அதனால உங்க கையை நீட்டுங்க, நான் பைய செய்யறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, சரி அன்னைக்கு அதை நீ செஞ்சிருக்கலாம்ல, அந்த யுத்தத்திலேயே நீ முஸ்லீம் ஆகியிருந்தா ஒரு 10-15 வருஷம் அமல் செஞ்சிருக்கலாம்ல, அந்த காரியத்தை இவ்வளவு நாள் நீ தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்ப அவரு சொன்னாரு, அன்னைக்கு நான் முஸ்லீம் ஆகியிருந்தா உங்களுக்காக முஸ்லீமான மாதிரி ஆயிருக்கும். அதனால நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மார்க்கத்தினுடைய ஆளுமை எவ்வளவு பயங்கரமானது, எப்படிப்பட்ட மனுஷங்களை இந்த மார்க்கம் உருவாக்கி இருக்குது, இந்த நபி எப்படிப்பட்ட ஆட்களை இந்த பூமிக்கு தந்திருக்கிறாங்க. கோபம் வர நேரத்திலையும் கூட கோபத்தை அடக்கி அல்லாஹ்வுக்காக அப்படின்னு பேசுற நினைக்கிற மக்களை உருவாக்கி இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப நான் அல்லாஹ்வுக்காக இஸ்லாமாக வந்திருக்கிறேன். அதனால உங்களுடைய கருத்துலதான் நான் முஸ்லீம் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்ப இந்த வரலாற்று செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, நாம ஒரு காரியத்தை முழுக்க அல்லாஹ்வுக்காக அப்படின்னு செய்ய முற்படும் போது நாம பின்பற்றப்படுபவராக மாறிடும். நம்மளை பின்பற்றி யாராவது ஒரு காரியத்தை செஞ்சா அது மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்ததாக மாறும். அப்ப ஒரு மனுஷனுக்கு உள்ளால இருக்கக்கூடிய இஹ்லாஸ், அந்த உள தூய்மை, அல்லாஹ்வுக்காக அப்படின்னு எல்லா காரியங்களையும் செய்யும் போது அந்த காரியம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிட்டா அந்த அடியான் சொர்க்கம் தான்.
அவன் நரகத்தினுடைய எந்த சூடையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, உடல்ல வாங்க அல்லாஹ் சம்மதிக்க மாட்டான். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். தஃசீர்ல வருது, மறுமையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இன்மின்கும் இல்லா வாரிதுஹாங்கிறான். உங்கள எல்லாரும் நரகத்துக்கு வந்துதான் ஆகணுங்கிறான். யாரும் நரகத்தை விட்டு தப்ப முடியாது, எல்லாரும் நரகத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நரகம். உதாரணத்துக்கு கீழே நரகம் இருக்கு, இந்த நரகத்துக்கு மேல சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அந்த பாலத்தை நாம தாண்டணும். தாண்டுனாதான் சொர்க்கம். அந்த பாலத்தை தாண்டும் போது கால் கொஞ்சம் இடறுனா பிசுறுனா அப்படி நரகத்துல வரும். அந்த ஒரு நிலையில ஒரு அடியார் நரகத்துக்கு மேல வர்றாரு. அப்படி நரகத்துக்கு மேல வரும்போது அவர் மின்னல் வேகத்துல கடப்பாராம். அவர் கடக்கிறத அங்க இருக்கிற யாரும் கண்ணால பார்க்க முடியாதாம். அந்த மின்னல் வெட்டி தெரிக்கிற அந்த ஒத்த செகண்ட், அது ஒரு செகண்ட் கூட இல்லை, அதுக்கு முன்னால அந்த மின்னல் வெட்டது இல்லை, அது மாதிரி ஒரு கடக்கு போயிடுவாராம். அவர் யாரு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலகத்துல இறைவனுக்காக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய மனிதர், ஒரு சதக்காக ஒரு உதவியை செய்யக்கூடிய மனிதர், அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக இருக்கும். அல்லாஹ்வுக்காக ஒரு உதவி செஞ்ச ஒரு மனிதர், அவர் உதவி செஞ்ச உடனே நரகம் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யும். அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதர் ஒரு உதவி செஞ்சா, இந்த உம்மத்துல ஒரு மனிதர் உதவி செஞ்சா நரகம் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுமா. சஜிதா செஞ்சுட்டு அந்த நரகம் சொல்லுமா, அல்லாஹ்வே என்னில் இருந்து இந்த நபியினுடைய உம்மத்தில் உள்ள ஒருவரை காப்பாத்திய உனக்கே எல்லா புகழும். இப்ப நரகத்தினுடைய ஆசை என்ன, இந்த உம்மத்தி முகமதியால ஒருத்தர் கூட நரகத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கான மூல காரணம் இந்த நபி. அவ இந்த நபியினுடைய உம்மத்துல இருக்கிற ஒரு புள்ள கூட நரகத்துக்கு வரக்கூடாதுன்னு நரகம் ஆசைப்படும். அதனால நரகம் இந்த உம்மத்துல ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஒரு உதவி செய்தால், ஒரு தர்மம் செய்தால் நரக அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யும். அப்ப இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க, நீங்க ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை அல்லாஹ்வுக்காக நீக்கி வைத்தால் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கிற காரியம். அப்ப மகிழ்வித்து மகிழ்கிற குணம், அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நாம ஆனந்தப்படுற குணம், அந்த குணம் இயற்கையாக அல்லாஹ் யாருக்கு கொடுத்துட்டானோ அந்த குணம் உள்ளவர்கள் நரகம் போக மாட்டாங்க. மூணாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவனுக்காக அழுக அழுக. ரெண்டு கண்ணு ஒரு காலகட்டத்திலையும் நரகம் போகாது. சொன்னாங்க ரெண்டு கண்ணு ஒரு காலகட்டத்திலையும் நரகம் போகாது. ஒரு கண்ணு இறைவனுக்காக போர்க்களத்தில் எதிரிகள் வருகிறார்களா என்பதை பார்ப்பதற்காக விழித்திருந்த ஒரு வீரரினுடைய கண் நரகத்துக்கு போவார். இன்னொரு கண்ணு அல்லாஹ்வுக்காக ஒரு துளி கண்ணீர் யாருடைய கண்ணுல வந்துச்சோ, அல்லாஹ்வுக்கான நம்ம உட்கார்ந்து கஷ்டத்தை நினைச்சோம்னா அழுக வந்துடும், கடனை நினைச்சோம்னா அழுக வந்துடும், நோயை நினைச்சோம்னா அழுக வந்துடும், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம அழுகிறானே நினைச்சா அழுக வந்துடும். இந்த அழுகை இல்லை, இதெல்லாம் நமக்காக வந்த அழுக. அல்லாஹ்வை நினைச்சு வரணும். அல்லாஹ்வே நீ என்ன படைச்ச, எல்லாம் கொடுத்த, எல்லாம் வாங்கிட்டு நான் எதுவுமே இல்லாம அலைகிறேனே அப்படின்னு அல்லாஹ் நீ மறுமையில என்ன என்ன பண்ணுவ அப்படின்னு நினைச்சு அல்லாஹ்வுடைய பயத்துல அல்லாஹ்வை நினைச்சு அழுத ஒரு கண்ணு நரகம் போக. அதுக்கு நல்ல வாய்ப்பு ரமலான். ஏன்னா அழுக எப்ப வரும், இதையும் கொஞ்சம் பாவம் செய்யாம இருந்தா அழுக வரும். பாவம் கூட கூட அவன் கல்லஞ்சக்காரன் தான் மாறிடுவான். அதுல இறக்க வராது, அழுக வராது. நம்மெல்லாம் நோன்பு வைக்கிறோம், தராவீஹ் தொழுறோம், பிந்தியபத்துல கியாமுல் தொழுறோம், தஹஜ்ஜுத் தொழுறோம், வித்ரு தொழுறோம், நோன்பு வச்சு உடம்பு பலகீனப்படுது, அமல் செஞ்சு உள்ளம் கொஞ்சம் இலகு. இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு நாள் இரவு தனியாக அமர்ந்து ஒருவர் இறைவரை நினைத்து அழுதால் அந்த அழுக அவர் நரகத்திற்கு பாதுகாக்கும். அப்ப அழுவதற்கான மிக எல்லா வகையான உபகரணங்களும் இருக்கிற ஒரு மாசம் ரமலான். அதனாலதான் ரமலான் நரக விடுதலைக்கான மாதம் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நரக விடுதலைக்கான மாதம்? இந்த ரமலான்ல ஒரு அடியார் அல்லாஹ்வை நினைத்து அழுவார். குர்ஆன் ஓதப்படுது,
30 நாள் அந்த குரான் ஓதப்படுவதை தொடராக கேட்கிறார். குரான் ஓதுவதை அவர் செவி கொடுத்து கேட்கிற போதே இதயம் இழக ஆரம்பிக்கும். குரான தூங்காம சோம்பேறித்தனமா இல்லாம ஏனோதானோன்னு இல்லாம அது குரான் ஓதப்படுது, அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்படுது அப்படிங்கிற மகிழ்ச்சியோட மன நிறைவோட யாரு பின்னால நிக்கிறாரோ அவருடைய இதயம் விலகி கொண்டே வரும். குரானுக்கு அந்த ஆற்றல் உண்டு. அல்லாஹ் குரானை பற்றி அல் குரான்ல சொல்லும் போது குரான் ஓதப்படுவதை கேட்டால் ஈமான் கொண்டவர்களுடைய தோள்கள் சிலிர்க்கும்ங்கிறார். ஈமான் கொண்டவர்களுடைய தோள்கள் சிலிர்க்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுல ஒரு மாதிரி சொல்லுவோம், அதுக்கு ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம், அது அப்படி சிலிர்க்குவோம். குரான் ஓதுவதை கேட்டால் மூமின்களுடைய தோள்கள் சிலிர்க்கும் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த குரானை தான் நாம 30 நாள் கேட்கிறோம், 30 நாள் ஓதுறோம், 30 நாள் தொழுறோம். எல்லா காரியங்களும் இருக்கிறதுனால உடம்பும் பலகீனப்பட்டு இதயமும் மென்மையா சாஃப்டா போயிருக்குது. இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு துளி கண்ணீர் அவருடைய கண்ணுல வறுமையானால் அந்த கண்ணீர் துளி அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். அப்ப நரக விடுதலை அல்லாஹ்ட்ட கேட்கிறது மட்டுமல்ல, கேட்கும் போது எதன் மூலம் நரக விடுதலை தரப்படுதோ அந்த காரியங்களில் நாம கவனம் செலுத்தி அதன் மூலமாக நரகத்தில இருந்து ஒட்டுமொத்த நரகம் என்ன சூழ்ந்திருக்கக்கூடிய அழுக்காறுகள் அனைத்தும் என்னுடைய நரகம். எனக்கு உள்ள அல்லாஹ் அல்லாத கவலை வந்தா அது என்னுடைய நரகம் தான். எனக்கு அல்லாஹ் தான் வேணும். அல்லாஹ் எனக்கு கிடைத்து விட்டால் மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திருப்திகரமாக யாரு சொன்னாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார், சொர்க்கத்துல நுழைஞ்சிட்டார். அவர் சொர்க்கம் என்பது அல்லாஹ்வோடு எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எனக்கு ஏற்படாம உலகத்தினுடைய பல காரியங்கள் எனக்கு அந்த மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்குமையானால் இவைகளெல்லாம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நரகங்கள். இந்த நரகத்தில இருந்து நான் வெளியே வரும். அப்படி வெளியே வர்றதுக்கு ரமலான் மிக முக்கியமான காரணம். 3 விஷயம், நிறைய விஷயங்களை பெருமான் சொன்னார்கள். அதுல 3, எந்த காரியத்தை செய்தாலும் இறைவனுக்காக செய்யும். 2வது என்ன சொன்னோம்? கண்ணீர் துளி அல்லாஹ்வுக்காக என்ன செய்யறது, அழுகிறது. 2 தான் சொன்னோம். 3வது ஒரு காரியம், அதோட நிறுத்திடுறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், உனக்காக ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய சதக்காவை பத்தி பேசினேன். நான் பேசுனது எனக்கு தான் ஞாபகம் இருக்கு, சரியா? ஏழைகளுக்காக, உனக்காக ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒருவருக்கான கூலி என்ன என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. உடனே அல்லாஹ் சொன்னா, கூலி பெருசெல்லாம் ஒண்ணும் இல்ல மூசா, அது உலகத்துல நான் காட்ட மாட்டேன், மறுமை நாள்ல எல்லா படைப்புகளும் நிற்கிற போது ஒரு மலக்கை கூப்பிட்டு நான் சொல்லுவேன், இன்னாருடைய மகன் இன்னார் அல்லாஹுவால் நரக விடுதலை கொடுக்கப்பட்டவர், அவர் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போகட்டும் என்று அந்த மலக்கை அழைப்பார். அப்ப கோடான கோடி மக்கள் நிக்கிற அந்த மனுஷர் மீதானத்துல என்ன ஆகுமோ நபிமார்கள் யா நப்சி என்பார்கள். அந்த தருணத்துல இறைவனுக்காக ஒரு ஏழையினுடைய பசியை போக்கியவர், அல்லாஹ்வுக்காக போக்கியவர், அந்த மனிதரை மலக்கு பிரத்யேகமாக அழைக்கிறார். இன்னாருடைய மகன் பேர் சொல்லப்படுது. பேர் சொல்லப்படும் போது அத்தனை பேர் யாரதான் பார்ப்பாங்க? அவரை தான் பார்ப்பாங்க. ஏன்னா உலகத்துல அவர் யாரையும் பார்க்கல, அல்லாஹ்வை பார்த்தாரு. அதனால ஆகிரத்தில் அல்லாஹ் எல்லாருக்கும் அவரை என்ன செய்யறான்? அறிமுகப்படுத்துறான். இந்த அடியான் ஒளித்து மறைத்து அடுத்த ஏழையினுடைய கஷ்டத்தை போக்கிய அடியான். இவன் ஆடம்பரத்தையோ புகழையோ உலகத்துல விரும்பல, அதனால இப்போ அவனுக்கு எல்லா புகழையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவரை உம்மத்துகளுக்கு முன்னால அறிமுகப்படுத்தி சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னான். அப்ப இந்த காரியங்கள் நம்மை நரகத்தில் இருந்து பாதுகாக்கும். வறுமை நாள் ஆகிரத்தில் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நரகத்தினுடைய எல்லா கஷ்டங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بحقي صلى الله على محمد صلى الله عليه وسلم
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه